வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A எக்ஸாமுக்கான யூனிட் 8 டாப்பிக்கில் நம்ம தமிழ்நாடு கல்வெட்டுகள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இந்த கல்வெட்டுகள்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இது இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது, சோழர் கால கல்வெட்டு இருக்குது, பாண்டியர் கால கல்வெட்டு, பல்லவ கால கல்வெட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சிருக்கு, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் யாரை பற்றினது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள்லேயே ரொம்ப பழமையானது, காலத்தால் பழமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான். ஓகேவா? ஸோ இந்த கல்வெட்டுகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச கல்வெட்டுகள்லே பழமையானது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அசோகரோட கிர்னார் கல்வெட்டு. ஸோ கிர்னார் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோகருடையது. ஸோ இந்த கிர்னார் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அந்த சமயத்தில் அசோகரோட ஆட்சி காலத்தில் தமிழக அரசை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டக்கூடிய கல்வெட்டு தான் கிர்னார் கல்வெட்டு. அடுத்து இன்னொன்று முக்கியமான கல்வெட்டு இரண்டாம் பேராணை கல்வெட்டு. இதுவும் அசோகருடையதான். இது எங்கே கிடைக்கப்பட்டிருக்குன்னா குஜராத்தில் கத்தியவார் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டில் தமிழகத்தில் சங்ககால அரசர்களோட வம்சங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டாம் பேராணை கல்வெட்டில். அடுத்து கதிக்கும்பா கல்வெட்டு. ஸோ இந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல. ஸோ கதிக்கும்பா கல்வெட்டுங்கிறது யாருடைய கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரவேலன் அப்படிங்கிற மண்ணுடைய கல்வெட்டு. ஸோ காரவேலன் அப்படிங்கிறவன் எந்த நாட்டை ஆண்டான் அப்படின்னா கலிங்க நாட்டை ஆண்ட காரவேலனுடைய கல்வெட்டு தான் கதிக்கும்பா. ஸோ எல்லாமே கான்னு வருது இல்லையா? கதிக்கும்பா காரவேலன் கலிங்க நாடு அப்படிங்கிறது கா. ஸோ இதை மூணையும் வச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காரவேலன் அப்படிங்கிறவர் பட்டத்திற்கு வந்த 11ஆம் நூற்றாண்டுல திறமிர தேச சங்காந்தம் என்று அவன் பொறுப்பு குறிப்பிடுகின்ற தமிழக அரசர்களின் கூட்டணியை முறியடித்தான். ஸோ இந்த லைன் அவருடைய கல்வெட்டுல இருக்கு, திறமிர தேச சங்காந்தம் அப்படிங்கிற லைனு. ஸோ இது கல்வெட்டுல குறிக்கப்பட்டுள்ள வரி. ஸோ கேட்கலாம், இந்த லைனை கொடுத்து இது எந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த காரவேலன் யாருடைய கூட்டணி வச்சிருந்தாருன்னா தமிழக அரசர்களோட கூட்டணியை வச்சிருந்தாரு. ஆனால் கூட்டணியை முறியடிச்சது பற்றின டீட்டெயில் இந்த கல்வெட்டில் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளே மிக பழமையான கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த கல்வெட்டுகள் குகை வாழிடங்களில் தான் காணப்படுகிறது. ஸோ எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரசலூர், கொங்கர், புளியங்குளம், அப்புறம் ஜம்பை, அப்புறம் மதுரை, இந்த பகுதிகளெல்லாம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1903 திரு வெங்கோபராவ் தான் முதல்ல கீழவளவு அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். யாரு கண்டுபிடிச்சாங்க இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கோபராவ் 1903 கீழவளவு அப்படிங்கிற இடத்துல. அடுத்து 1906 பார்த்தீங்கன்னா மறுக்கால் தலை அப்படிங்கிற இடத்துல LA கெமைட் அப்படிங்கிறவரும் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே 1906 பிரான்சிஸ் அப்படிங்கிறவரும் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் வெங்கோபராவ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த கல்வெட்டுகளில் ஆனைமலை, அழகர்மலை, மேட்டுப்பட்டி, முத்துப்பட்டி, சித்தனவாசல் இந்த பகுதிகளில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிருஷ்ண சாஸ்திரி அவரும் KV சுப்பிரமணிய ஐயரும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டுகள். அடுத்து மிக முக்கியமான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு. ஸோ இதை 1882 ராபர்ட் சிவாலும் 1906 W பிரான்சிஸாலும் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு தான் இந்த மாங்குளம் கல்வெட்டு. இதை 1965 தான் முழுமையாக படிச்சு உணர்ந்தாங்களாம். என்ன அந்த கல்வெட்டை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்றதுக்கு 1965 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாங்குளம் கல்வெட்டுல யாரை பத்தின பேர் வந்திருக்கு அப்படின்னா பாண்டிய அரசரோட பேரான நெடுஞ்செழியனோட பேர் தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாங்குளம் அப்படின்னாலே நம்ம யாரையும் ஞாபகம் வச்சுக்கணும், நெடுஞ்செழியனை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதை கண்டுபிடிச்ச தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி பேரிட்டவர்
அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கு வந்து தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி பேரிட்டவர் வந்து ஐராவதம் மகாதேவன். இவர் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வரும். ஸோ ஐராவதம் மகாதேவன் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அதே இதுக்கு வெறும் பிராமி எழுத்துக்களுக்கு தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வச்சவர் வந்து நாகசாமி. அதே பிராமி எழுத்துக்கு தொன்மை தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு பேர் வச்சவர் வந்து நடன காசிநாதன் ராசவேல் அவர்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேர் வைக்கிறாங்க. தமிழ் பிராமி அப்படின்னு பேர் வச்சவர் ஐராவத மகாதேவன், தமிழி அப்படின்னு பேர் வச்சவர் நாகசாமி, தொண்டை தமிழ் எழுத்துக்கள்னு பேர் வச்சவர் வந்து நடன காசிநாதனும் ராசவேல் அவர்களும். அடுத்து இந்த மாங்குளம் கல்வெட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலையில் இருக்குது. மாங்குளம் கழுகுமலையில் வந்து நிறைய பிராமிய கல்வெட்டுகள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே வந்து மீனாட்சிபுரம் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாங்குளம் கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் வந்து மீனாட்சிபுரம் கல்வெட்டு. 1822 ராபர்ட் சீவல் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்வையிட்டாரு. ஆனால் அவர் 1822 பார்வையிட்டாலும் முதல்ல அதை படித்து தெரிஞ்சவர் வந்து இந்த வெங்கோபராவ். ஏற்கனவே வெங்கோபராவ் என்ன படிச்சாருன்னு கண்டுபிடிச்சாரு. தமிழ் பிராமி எழுத்துக்களை முதல்ல கண்டுபிடிச்சாரு இவர் தான். ஆனால் மாங்குளம் கல்வெட்டை படித்து தெரிஞ்சவரும் இவர் தான். ஓகேவா? அடுத்து பாறையை செப்பனிட்டு கொடுக்கும் செயலிற்கு பிணவு, பிளவு, கொட்டுதல் போன்ற சொற்களை இந்த கல்வெட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கனிய தந்த ஸ்ரீகுவன் என்ற சமணத்துறவிக்கு சங்ககால பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனின் சேவகனும் சகலையும் மற்றும் பல பொதுமக்களும் குகையில் இருக்கை அமைத்து கொடுத்ததை குறிப்பிடுகிறது. ஸோ நெடுஞ்செழியன் மன்னன் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சமணத்துறவியான கனிய நந்த ஸ்ரீகுவன் அப்படிங்கிற சமணத்துறவிக்கு குகை அமைச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பும் மாங்குள கல்வெட்டுல இருக்கு. அடுத்து நிகமம் என்ற வணிக குழுக்கள் இருந்தமை வந்து தெரிய வருது. ஸோ இந்த மாங்குளம் கல்வெட்டுகள்ல இடம்பெற்ற வணிக குழுவோட பேர் வந்து நிகமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காவிதி போன்ற பட்டங்கள் வணிகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் முத்து வணிகம் சிறப்பாக இருந்ததையும் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே மாங்குளம் கல்வெட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மாங்குளம் அப்படின்னா எந்த மன்னன் ஞாபகம் வரணும்? நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து ஞாபகம் வரணும். அடுத்து புகழூர் கல்வெட்டு. ஸோ இந்த புகழூர்ல வந்து ஆறு நாட்டார் என்ற மலைப்பகுதியில தான் இந்த கல்வெட்டு காணப்படுது. மொத்தம் 12 கல்வெட்டுகள் வந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சங்ககால தமிழ் எழுத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 2 கல்வெட்டு வந்து சேர மன்னர்கள் வழங்கிய கொடை பத்தி சொல்லுது. ஓகேவா? மொத்தம் 12 கல்வெட்டுல 2 கல்வெட்டு மட்டும் சேர மன்னர்கள் வழங்கிய கொடை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி அனைத்து கல்வெட்டுகளும் சமண முனிவருக்கு செய்து கொடுத்த படுக்கை, அந்த சமண படுக்கைன்னு சொல்லுவாங்க, படுக்கை என்று வழங்கப்படக்கூடிய பாலி அல்லது அதிஷ்டானம் குறித்து பேசுகிறது. ஓகேவா? எல்லா கல்வெட்டுலையுமே சமண முனிவர்களுக்கு செய்து கொடுத்த சமண படுக்கை, அதுக்கு இன்னொரு பேர் தான் பாலி மற்றும் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுது இந்த புகழூர் கல்வெட்டு. இதை வந்து 1927-28 அந்த காலகட்டத்தில் இந்த புகழூர் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1965 ஐராவத மகாதேவனால தான் இந்த கல்வெட்டை படிக்கப்பட்டு சேரர்கள் கல்வெட்டு அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த புகழூர் கல்வெட்டு வந்து சேரர்களுடைய கல்வெட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ஜம்பை கல்வெட்டு. ஜம்பை கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து இந்த கல்வெட்டு உள்ள இடத்திற்கு வந்து தாசி மடம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஜம்மை கல்வெட்டு உள்ள இடம் என்ன அப்படின்னா தாசி மடம். இது 1981 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு. தகடூரை தலைநகரா வச்சு ஆட்சி செய்த அதியமான், ஓகேவா, கடையேழு வள்ளல்கள் ஒருவனான அதியமானோட கல்வெட்டு தான் இந்த ஜம்பை கல்வெட்டு. ஓகேவா? இவரோட வெற்றியின் நினைவாக தான் இந்த கல்வெட்டை வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஜம்பை அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னே நமக்கு யாரு ஞாபகம் வரணும்? கடையேழு வள்ளல்கள் ஒருவனான அதியமான் ஞாபகம் வரணும். சத்திய புத்த என்ற சொற்றொடர் அதியமானை குறிக்கிறது. இதுல வரக்கூடிய சத்திய புத்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் வருது, அது யாரை குறிக்குதுன்னா அதியமானை குறிக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதியமான் ஜம்பை. அடுத்து அரசலூர் கல்வெட்டு. இதை கண்டுபிடிச்சவர் வந்து புலவர் இராசு அவர்கள் 1960 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு வந்து 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது, தமிழரோட மிக பழமையான இசை கல்வெட்டு என்பது அரசலூர் கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியம். ஸோ கேட்கலாம் எக்ஸாம்ல. ஏற்கனவே இசை கல்வெட்டு பற்றி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார். இவர் வந்து பட வடிவ இசைக்குறிப்புகள் உண்டு என்றும் அவன் வந்து வட்டப்பாலை சதுரப்பாலை என்று வகைப்படுத்தினார். ஓகேவா? அவை
ஸோ இதை வகைப்படுத்தியவர் வந்து வட்டப்பாலை சதுரப்பாலை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியவர் வந்து அடியாருக்கு நல்லார். அவர் சிலப்பதிகார உரையாசிரியர் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய இசை ஓசை எழுத்துக்கள் வந்து சதுரப்பாலையாக இருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சாரி, அப்படி சொன்னவர் வந்து ராமநாதன். ஓகே, ஸோ 2 வட்டப்பாலை சதுரப்பாலை வகையா இருக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து அடியாருக்கு நல்லார். அதுல இந்த கல்வெட்டு அரசலூர் கல்வெட்டுல உள்ள ஓசை எழுத்துக்கள் வந்து சதுரப்பாலையா இருக்கலாம்னு சொன்னவர் ராமநாதன். நமக்கு மெயினா ஞாபகம் வருது அரசலூர்னாலே இசை கல்வெட்டு அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்து ஆனைமலை கல்வெட்டு. இந்த ஆனைமலை கல்வெட்டு வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது 1906. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து 1906 அந்த டைம்ல தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து KV சுப்பிரமணியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மெய் எழுத்திற்கு புள்ளியிட பெற்று கிடைத்த காலத்தால் முந்தைய கல்வெட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மெய் எழுத்துக்கள்னா இப்படி புள்ளி வைக்கிறோம் இல்லையா, இப்படி புள்ளி வச்சு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே கல்வெட்டு காலத்தால் முந்தைய முதல் கல்வெட்டு வந்து ஆனைமலை கல்வெட்டு. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆனை மேல புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனை மேல புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அழகர் மலை கல்வெட்டு. இது 1ஆம் நூற்றாண்டை சார்ந்து. இதுல மொத்தம் 13 கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 கல்வெட்டுகள் மதுரையை சுற்றியுள்ள வணிகர்கள் செய்த கொடை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அழகர் மலைனாலே மதுரையில உள்ள ஒரு பிளேஸ் தான். ஸோ மதுரை சுற்றி இருக்கக்கூடிய வணிகர்கள் என்னென்ன கொடை செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லுது. அடுத்து திருப்பரங்குன்றம் கல்வெட்டு. இதுவும் 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதுல ஈழம் குறித்த கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈழம் குறித்து கிடைக்கும் முதல் கல்வெட்டு வந்து திருப்பரங்குன்றம். ஈழர் அப்படின்னா என்னன்னா பனை மரத்துல இருந்து பதனி இறக்கக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஈழர். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ திருப்பரங்குன்றம் அப்படின்னோடனே ஈழம். அடுத்து புள்ளி, மெய்யெழுத்துல புள்ளி வச்சு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை. அடுத்து மன்னார் கோயில் கல்வெட்டு. ஸோ இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இங்கே வந்து சமணப்படுக்கை என்பதற்கு சமண துறவிகளுக்கு சமணப்படுக்கை செய்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் அந்த சமணப்படுக்கை என்பதற்கு முதலாக பள்ளி என்ற சொல்லாட்சி வந்து இந்த கல்வெட்டுல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மன்னார் கோயில் கல்வெட்டு. அடுத்து வரிச்சியூர் கல்வெட்டு. இதுவும் மதுரை மாவட்டத்துல தான் கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் வருது. அதுல களம், நெல், நூறு, கருகிய, முழவுவை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இந்த வரிச்சியூர் கல்வெட்டுல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எண்ணளவு குறிக்கப்படும் தமிழக கல்வெட்டுகள் இதுவே காலத்தால் முந்தியது. ஏன்னா களம் அப்படிங்கிறதுலாம் வந்து எண்ணளவையில வருது இல்லையா, ஸோ எண்ணளவை குறிக்கக்கூடிய கல்வெட்டு அப்படிங்கிறது இந்த வரிச்சியூர் கல்வெட்டு. வரி வரியா இருக்கு, என்ன அளவை குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் கொடையாக கொடுக்கப்பட்டிருப்பது இதில் தெரிகிறது. நெல்லை வந்து கொடையா கொடுத்துருக்காங்க. அடுத்து மாமண்டூர் கல்வெட்டு. ஸோ மாமண்டூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. சிற்றரசு தலைவர்களை குறிக்கும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் ஒன்றுதான் இந்த மாமண்டூர். ஸோ மாமண்டூர்னாலே சிற்றரசு தலைவர்கள். இதில் தச்சனின் பெயர் வருவது தமிழக கட்டடக்கலை வரலாற்றிற்கு சிறப்பாக இருக்கு. தச்சனோட பேரும் இதுல குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் அப்படிங்கிறது முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது சங்க காலத்துல கிடைச்ச நடுக்கற்கள். ஸோ சங்க காலத்துல 5 நடுக்கற்கள் தான் கிடைச்சிருக்கு. அந்த 5 நடுக்கற்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் புலிமான் கோம்பை. இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த புலிமான் கோம்பை. ஸோ அந்த இடத்துல கிடைச்ச நடுக்கல். இதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, கூடலூர் ஆள்கோள் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு. அதாவது என்னன்னா கூடலூர் அப்படிங்கிற ஊர்ல ஆக்கோள்னா பசு ஆணிரைகளை கவர்ந்து திருடினவனை பிடிச்சு அவனை வந்து கொண்டிருக்காங்க. அந்தவன் கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி பிடிக்க வந்தவனை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன் சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இது வந்து புலிமான் கோம்பை நடுக்கல்ல அப்படி இறந்தவனுக்காக வைக்கப்பட்ட நடுக்கல் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக பழமையான நடுக்கல், சங்க காலத்தோட முதல் நடுக்கலும் இதுதான். அடுத்து பொற்பனை கோட்டை நடுக்கல். இது வந்து முக்கோண வடிவில் கிடைச்சிருக்கு. 5 வரிகள் மட்டும்தான் இந்த நடுக்கல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொற்பனை கோட்டை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடுக்கற்கள் அடுத்து வந்து பாண்டியர் காலது. ஓகேவா,
பல்லவர்களோட கல்வெட்டு பார்க்க போகிறோம். பல்லவர் கால கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பல்லவர் காலத்துக்கு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் கல்வெட்டு. ஸோ இது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியரின் தலைநகராக வாதாபியை வெற்றி கொண்டதன் காரணமாக வாதாபி கொண்ட நரசிம்மன் என்ற பெயர் வந்து இதில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம். வாதாபி கொண்ட நரசிம்மன் அப்படின்னு சொல்லி முதலாம் நரசிம்மவர்மனோட பெயர் குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நல்லா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை 2 விஷயம் இருக்குது. வாதாபி கொண்ட நரசிம்மன் அப்படிங்கிறது முதலாம் நரசிம்மவர்மன், இவரோட பேர் இருக்கக்கூடிய கல்வெட்டு திருக்கழுக்குன்றம். அடுத்து மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் முதலாம் மகேந்திரவர்மனோட டீட்டெயில் இருக்கு. அதாவது விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படக்கூடியவர் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா? செங்கல், மரம், உலோகம், சுதை இவை ஏதுமின்றி மும்மூர்த்திகளுக்கு கோயில் எடுத்தான் என்ற செய்தி. அதாவது நார்மலா ஒரு கோயில் கட்டுறதுக்கு செங்கல் வேணும், மரம் வேணும், உலோகம் வேணும், சுதை வேணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம மும்மூர்த்திகளுக்கு கோயில் எடுத்திருக்காங்க. மும்மூர்த்திகள்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் கோயில் எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் இவரோட பேர் விசித்திர சித்தன். ஏற்கனவே முன்னாடி பல்லவர்கள்ல படிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஏன் இவருக்கு விசித்திர சித்தன் பேர் வச்சானா யூஸ்வலாக செய்யக்கூடிய பொருட்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு கோயில் வச்சிருக்காரு அப்படின்னா அதனால தான் விசித்திர சித்தன் பேர் வந்திருக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மண்டகப்பட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு வந்து அதே முதலாம் மகேந்திரவர்மன் முதலில் சமணனாக இருந்தாராம். சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தார். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசரோட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா சைவ சமயத்தை தழுவினார். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ யார் வந்து முதல்ல சமணராக இருந்து திருநாவுக்கரசரோட ஈடுபாடு கொண்டு சைவ சமயத்தை தழுவினார் அப்படின்னா மகேந்திரவர்மன். இந்த செய்தி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் சிவலிங்க வழிபாடு உடையவர் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அடுத்து வாயலூர் கல்வெட்டு. வரலாற்றை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள்ல ராசசிம்மனோட இந்த கல்வெட்டு முதன்மை இடம் பெறுகிறது. ஸோ இந்த வாயலூர் கல்வெட்டு வந்து ராஜசிம்மனுடைய கல்வெட்டு. இதுல பல்லவ மன்னர்களில் வழிமுறை தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து குடுமியான் மலை கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம்ல குடுமியான் மலை கல்வெட்டை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. இந்த கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சங்கீரண ஜதி எனப்படுகிறது. அதாவது ராகத்தை பற்றிய குறிப்புகள் வந்து இந்த குடுமியான்மலை கல்வெட்டுல இருக்கு. ஏற்கனவே இசை கல்வெட்டு ஒன்று தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல பார்த்தோம். அது மாதிரி ராகத்தை பற்றி குறிப்புகள் இருக்கக்கூடியது வந்து குடுமியான்மலை கல்வெட்டு. இதன் அருகிலே பிரிவாதினி என்ற சொல் வந்து குறிக்கப்பட்டு இருக்குமா. அதாவது இது ஒரு யாழ் வகையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவரால் வெட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது குடுமியான்மலை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்மன் மேல பார்த்த எது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் தான். மண்டகப்பட்டு இசை கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் தான். இங்குள்ள இசை கல்வெட்டு இசைக்கலை ஆசிரியரான ருத்ராச்சாரியா என்பவரின் சீடரான பரம மகேஸ்வரனால் வெட்டப்பட்டது. இங்க உள்ள இசை கல்வெட்டு இசைக்கலை கல்வெட்டு இங்க இருக்கு. அது வந்து பரம மகேஸ்வரனால் வெட்டப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோழர் கால கல்வெட்டுகள். ஸோ பல்லவர்கள் முடிஞ்சு அடுத்து சோழர் கால கல்வெட்டு பார்க்க போறோம். முதலாம் ராஜராஜ சோழன் தன் கல்வெட்டுகளின் தொடக்கத்தில் தன் ஆட்சியின் பெருமைகளை கூறும் மெய்கீர்த்திகளை முதலில் சேர்த்தார். இந்த கொஸ்டின் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டாங்க. மெய்கீர்த்திகளை தன்னுடைய கல்வெட்டுகள்ல சேர்த்தவர் யாரு அப்படிங்கிற மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ மெய்கீர்த்திகள்ங்கிறது என்னன்னா அவங்களோட ஆட்சியோட பெருமையை கூறக்கூடியதுதான் மெய்கீர்த்தி. இப்போ முதலாம் ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி என்பது அவருடைய ஆட்சியின் பெருமைகளை கூட. இது எல்லா கல்வெட்டுகளையும் தொடக்கத்துல வருமா, அதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு கல்வெட்டிலும் என்ன லைன் வந்து மெய்கீர்த்தியாக வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரனோட காலத்துல வந்து திருப்புவன சக்கரவர்த்தி என்றும் கோணநேரின்மை கொண்டான் என்றும் கல்வெட்டின் தொடக்கத்தில் காணலாம். ஸோ எப்படி வந்து ராஜராஜ சோழன் மெய்கீர்த்திகளை ஃபர்ஸ்ட் தன்னுடைய கல்வெட்டுல சேர்த்தாரோ அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லைனை வந்து எல்லா கல்வெட்டுகளையுமே வச்சிருக்காரு. அதுனா திருப்புவன சக்கரவர்த்தி இல்லைன்னா கோணேரின்மை கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய
லைன்ஸை வந்து தொடக்கத்தில் வச்சுருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கல்வெட்டை அவங்கவுங்க பாணியில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோழர்களில் உத்திரமேரூர் கல்வெட்டு, இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரில் எடுக்கப்பட்டதுனால இந்த கல்வெட்டு இப்படி பேர் வந்திருக்கு. இதில் மெயின் என்னென்னா ரொம்ப முக்கியம், கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே இந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்துலேருந்து இத்தனை பேர் வரணும், அவங்களுக்கு இவ்வளோ வயது இருக்கணும், இப்போ நம்ம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா ஓட்டு போட்டு, அது மாதிரி பனையோலை முறை மூலமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே உத்திரமேரூர் கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் குறிப்புகள் உள்ள கல்வெட்டு எது அப்படின்னா உத்திரமேரூர். உத்தரவாதம் கொடுக்குறாங்க உறுப்பினர்களை என்னது தேர்ந்தெடுக்கான உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருமுக்கூடல் கல்வெட்டு, இது வந்து வீரராஜேந்திரன் காலத்தை சார்ந்ததாக இருக்கு. அந்த ஊரில் இருந்த ஒரு மருத்துவமனையுள்ள இருக்கக்கூடிய மருந்துகளோட பட்டியல் எல்லாமே இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. அந்த காலத்தில் வந்து ஆதூலர் சாலை அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து திருமுக்கூடல் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து திருவேந்திரபுர கல்வெட்டு, இது வந்து 3ஆம் ராஜராஜனுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் அதை வந்து கொய்சால மன்னரின் குறுக்கீட்டினால் எப்படி களையப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இந்த திருவேந்திரபுர கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. அடுத்து திருவிடைவாயில் கல்வெட்டு, தஞ்சாவூர் திருவிடைவாயில் உள்ள கோயிலை பற்றிய திருஞான சம்பதியின் தேவார பாடல் ஒன்றை இதுல இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. அவ்வளவுதான். சோழர்கள் பத்தி இந்த 4 கல்வெட்டு தான். நம்ம சொன்னோம் இல்லையா, மெய்கீர்த்திகளோட தொடக்கம். ஸோ ஒவ்வொரு இதுலையும் வந்து மெய்கீர்த்தின்னு ஒரு லைன் வரும். அது வந்து அவங்களோட ஆட்சியின் பெருமைகளை குறிக்கக்கூடிய வரிகள். அது வந்து ஒவ்வொருட மன்னரும் எப்படி அவங்களோட இதில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் ராஜராஜ சோழன் வந்து காந்தலூர் சாலை களமறு தருளிய அப்படின்னு சொல்லிங்கிற லைனும், திருமகள் போல், இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா அது 1ஆம் ராஜராஜ சோழ மன்னனோட மெய்கீர்த்தி தொடக்கம். அதே இது 1ஆம் ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண்ணி வளர இருநில மடந்தையும் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட. ஸோ இந்த 2 லைன் வந்து 1ஆம் ராஜேந்திரனோடது. அடுத்து பாண்டியர்களோட மெய்கீர்த்தியின் தொடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1ஆம் சடையவர்மன் குலசேகரன் வந்து பூவின் கிழத்தி அப்படிங்கிற லைன் ஆரம்பிக்குமா. 2ஆம் சடையவர்மன் குலசேகரனோட கல்வெட்டு வந்து பூதள வனிதை. சடையவர்மன் வீரபாண்டியன் வந்து திருமகள் வளர் அப்படிங்கிற லைனு. 1ஆம் மாரவர்மன் குலசேகரன் வந்து தேர்போல். ஸோ இந்த லைன் எல்லாமே அந்த மன்னர்களுடைய கல்வெட்டுகள் மட்டும்தான் வரும். அடுத்து தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள மிகவும் தொன்மையான வடமொழி கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிம்மவர்மன் பல்லவனுடைய கல்வெட்டு தான் தமிழ்நாட்டிலே கிடைத்துள்ள மிக தொன்மையான வடமொழி கல்வெட்டு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் மொழி கல்வெட்டு கேட்குறாங்களா, இல்லை தமிழ் பிராமிய கல்வெட்டு கேட்குறாங்களா, இல்லைன்னா வடமொழி கல்வெட்டு கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தமிழ்நாட்டோட சைவ சித்தாந்தத்தை குறிக்கும் தொன்மையான கல்வெட்டு வந்து காஞ்சி கல்வெட்டு. ஸோ இது வந்து 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மனுடைய கல்வெட்டு. அடுத்து பாண்டியர் கால கல்வெட்டு. ஸோ இதோட வந்து இந்த கல்வெட்டுகள் முடிஞ்சிடும். பாண்டியர் கால கல்வெட்டுல வந்து பாண்டியர்களோட தமிழ் கல்வெட்டுகளே ரொம்ப பழமையானது வந்து மதுரை வைகை கரையில் கிடைத்துள்ள கல்வெட்டு தான். இது பாண்டிய மன்னன் சேந்தன் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கல்வெட்டுகளையுமே, அதாவது பாண்டியர்களோட எல்லா கல்வெட்டுகளுமே வட்டெழுத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து கல்வெட்டுகளை மன்னரை வந்து எப்படி அடைமொழியில கூப்பிடுறாங்கன்னா, கோமரஞ்சடையர், கோச்சடை மாறர், கோமாரஞ்சடையர், கோச்சடை மாறன்னு சொல்லி பாண்டியர்களோட கல்வெட்டுகளை மன்னர்களை வந்து அடைமொழிகளால் அழைக்கிறாங்க. அடுத்து கீழ்மாத்தூர் கல்வெட்டு. இந்த கீழ்மாத்தூர் கல்வெட்டு வந்து தமிழ்வேல் என்று முத்தமிழ் புலமை பெற்ற அறிஞர் ஒருவரை குறிப்பிடுகிறது. ஓகேவா. ஸோ தமிழ்வேல் அப்படிங்கிற லைன் வந்து கீழ்மாத்தூர் கல்வெட்டுல இருக்கு. அடுத்து மானூர் கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு வந்து பாண்டிய மன்னர் மாறன் சேந்தனோட நிர்வாக குழுக்கள் பற்றி அறிய முடியக்கூடியதா மானூர் கல்வெட்டு. பாண்டியர்களோட வரலாற்றிலேயே ஒரு முக்கியம், ஏன்னா அவங்களோட நிர்வாக குழுக்கள் பத்தி சொல்றதுனால வரலாற்றில் முக்கியம் வாய்ந்த ஒரு கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மதுரை வைகை கரை கல்வெட்டு. கோச்சேந்தன் என்ற பாண்டிய மன்னன் அரிகேசரி என்ற தனது விருது பெயரில் வைகை கரையில் மதகு ஒன்றை அமைத்தார். டேம் மாதிரி மதகு அமைச்சு அங்க உள்ள மக்களுக்கு, பயிர்களுக்கு நீர்ப்பாசன வசதியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து இந்த மதுரை வைகை கரை கல்வெட்டுல இருக்கு. அடுத்து
திருப்பாதிரி புலியூர் கல்வெட்டு. ஸோ இந்த திருப்பாதிரி புலியூர் கல்வெட்டு வந்து யாருடையதுன்னா பெருமாள் பராக்கிரம பாண்டியனுடையது. இதுல நீதி முறைகளை பற்றி இந்த திருப்பாதிரி புலியூர் கல்வெட்டு கூறுகிறது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான், கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செப்பேடுகள் பார்க்கலாம். கல்வெட்டுகள் மாதிரியே செப்பேடுகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கிய நாணயங்கள் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக வருதோ அது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.